பறக்க கத்துக்கலாமா? Hey, Maddie, Aniki aeroplane control Panadu Epudino Salria. நம்ம ஏரோபாட் வந்து ஒரு ஏரோப்ளேனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பத்தி டீச் பண்ண சொல்லுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஏரோப்ளேனால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு ஏரோப்ளேனால என்ன பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அதோட கண்ட்ரோல் பத்தி படிக்கும்போது நமக்கு அது புரியும். ஏரோப்ளேன்னா என்ன? பறக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கான ரீசனே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுல இருந்து க்ரோ ஆகிறப்ப பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸுமே நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதால ரைட்லயோ இல்லை லெஃப்ட்லயோ தான் டேர்ன் பண்ண முடியும். ஸோ எர்த் சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகிற எல்லா வெஹிக்கிளும் ஜஸ்ட் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட்டை வச்சு எர்த்தோட எந்த நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்க்கும் அதில் போக முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கூகுள் மேப்ஸுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரொம்ப முக்கியமான வார்த்தை டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட்டு தான். பட் இந்த ஏரோப்ளேனால இந்த ரைட் லெஃப்ட் போகிறத தாண்டியும் இன்னும் நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு MiG-21ஓட ஸ்கேல்டு மாடல் இருக்குது. இதை வந்து நான் ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் மேலே வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து ஏர்லேயே நிற்கும். அதாவது ஒரு தராசு மாதிரி இதோட வெயிட்டை வந்து ரெண்டு பக்கமும் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, இதுலேருந்து வர லிஃப்ட் ஃபோர்ஸஸையும் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் பொசிஷனில், அதாவது ஒரு நியூட்ரல் பொசிஷனில் நிறுத்துற மாதிரி தான் இந்த ஏரோப்ளேனோட டிசைன் இருக்கும். இதுதான் ஒரு ஏரோப்ளேனோட ஸ்டேபிள் பொசிஷன். இப்போ இதுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, என்னதான் இதோட வீல் வந்து தரையை டச் ஆகலைனாலும் நான் ஒரு காருக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்டேபிள் பொசிஷன்லேருந்து இந்த ஏரோப்ளேனை நான் டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக தான் இதை வந்து நான் வேற ஒரு விஷயம், அதாவது ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்புகிற மாதிரி பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். பட் இந்த ஏரோப்ளேனால் எந்த பக்கம்லாம் திரும்ப முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, லைக் அவர் நார்மல் வெஹிக்கிள்ஸ் இதால் ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்ப முடியும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு கீழேயும் எந்த அப்டக்கிளும் கிடையாது, மேலேயும் எந்த அப்டக்கிளும் கிடையாது. அதனால ஏரோப்ளேன் ரொட்டேஷனல் மோஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது இந்த பக்கம் ரோல் ஆக முடியும், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரோல் ஆக முடியும், இந்த டைரக்ஷன்லையும் ரோல் ஆக முடியும், ஈவன் இந்த ரைட் லெஃப்ட்லேயே மொத்தமாக இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். இது எதுவும் நம்மளோட நார்மல் வெஹிக்கிள்ஸ் பண்ணாது. ஸோ இந்த மோஷன்ஸுக்கெல்லாம் பேர் என்ன? இதெல்லாம் எப்படி இந்த ஏரோப்ளேனை பண்ண வைக்கிறது? இப்படின்றது தான் கண்ட்ரோல் ஆஃப் ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மூமெண்ட்ஸோட பேரை கற்றுப்போம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் டர்ன்ன்றதை மட்டும் ஒரு நோக்கமாக வச்சு இந்த ஏரோப்ளேனோட கண்ட்ரோல்ஸ் பற்றி கற்றுக்காம, இந்த பர்டிகுலர் ரொட்டேஷனல் மோஷன்ஸை எப்படி இந்த ஏரோப்ளேனில் இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்ற கண்ணோட்டத்தோட இந்த ஏரோப்ளேனோட கண்ட்ரோல்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் கற்றுப்போம். ஸோ இப்போ நான் இந்த மோஷன்ஸோட பேர் சொல்கிறேன். ஸோ ஒரு ஏரோப்ளேன் கிளைம் பண்ணணும், அதாவது மேலே போகணும் அப்படின்னாலோ இல்லை கீழே வரணும் அப்படின்னாலோ இதோட நோஸ் வந்து இந்த ஸ்டேபிள் பொசிஷன் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ போகணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொட்டேஷனல் மோஷன். இதை வந்து நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த ஏரோப்ளேனால் இப்படியும் ரோல் பண்ண முடியும் டுவர்ட்ஸ் த ரைட்டு, இப்படியும் ரோல் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ரோல்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். ஈவன் ஆக்சுவலாக இந்த ஏரோப்ளேன் ரோல் தான் பண்ணுது. ஸோ இந்த மோஷனுக்கு பேர் ரோல். அது இல்லாமல் இந்த லெஃப்ட் ரைட் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரொட்டேஷனல் மோஷன், இந்த லெஃப்ட் ரைட், அதாவது இந்த என் விரல் அதை பொறுத்து இது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேஷனல் மோஷனுக்கு பேர் யா. ஓகே, ஸோ அப் அண்ட் டவுன் வந்து பிட்ச், ரைட் லெஃப்டில் இந்த மாதிரி ரோல் பண்ணாத ரோல், இல்லை ரைட் லெஃப்ட்டு டிரான்ஸ்லேஷனலாக இப்படி திரும்பினா அது வந்து யா. இந்த 3 பேசிக் மோஷன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களால் ஏரோப்ளேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் இருக்கும் ஏர்பிளேனில். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். புரியுதா? Thank you, Maddie. Supera Purinjadu. Aircraft controls Pathy Thuringica Weight Panran. ஆசம். கண்ட்ரோல்ஸ் பற்றி, ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் இந்த அப்கமிங் வீடியோஸ். அண்டில் தென், ஸ்டே டியூன்ட். Bye.